எவ்வளோ மட்டன் ரெசிபியை நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்தாலும் இந்த தவா மட்டன் ரோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாம்பாரோடையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீரை கடையிலோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது வந்து மட்டன்லேயும் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி பீஃப் தான் எடுத்திருக்கேன். பீஃபை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு அது கூட உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடணும். மட்டன் எடுக்கிறாந்தா எவ்வளோ எடுப்போமோ அதில் ஒரு பகுதி அதிகமாகவே வந்து பீஃப்க்கு எடுத்துக்கணும். சாப்பிடும்போது எந்த கவுச்சி வாசனை இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மூடி போட்டு 7-8 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீரை கடையத்துக்கு சிறுகீரை எடுத்துருக்கேன். அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பருப்பு எல்லாம் சேர்த்து விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி கீரை கடைஞ்சிக்கலாம். இப்போ பீஃப் வெந்துச்சான்னு பார்த்துட்டு வெந்த பீஃபை அப்படியே தவாவில் எடுத்து மாற்றிடணும். பழைய தோசைக்கெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பீஃபோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. தண்ணி வற்றினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான பீஃப் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிலாம் பார்க்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரை கடையிலோட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை